ஒரு கடைசி வெற்றி தேவைப்படக்கூடிய சூதாட்டக்காரனுடைய கதை தான் இந்த படம். பால் அண்ட் ஆஃப் அ ஸ்மால் பிளேயர். லாரன்ஸ் ஆஸ்போன் நாவலை தழுவி கதையை ரோவன் ஜோஃப் எழுதியிருக்காரு. இந்த படத்தினுடைய இயக்குனர் நமக்கு எல்லாருக்கும் படிச்சப்பட்டவர் தான். மிக எதிர்பார்ப்புக்கு காரணம் இந்த படம் ஏன் அப்படின்னா, இவருடைய 2024 வந்த கான்க்ளேவ் அண்ட் 2022 வந்த ஆல் குயிட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். இந்த ரெண்டு படமே உலக அளவில் பேசப்பட்டது. அதுவும் அந்த ஆல் குயிட் கிட்டத்தட்ட 9 ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்டு 4 விருதுகளை வாங்கியிருந்தது. கான்க்ளேவ் பாஃப்டா விருதும் வாங்கியிருந்தது. ஸோ இந்த படம் எதிர்பார்ப்புக்கு அதிக காரணமே இந்த இயக்குனர் தான். ஸோ இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதை இதோ. இயக்குனர் புனித நகரமான ரோமில் நமக்கு கான்க்ளேவை காமிச்சிட்டு அப்படியே ஒரு சூதாட்ட நகரத்துக்குள்ளார நம்மளைய கூட்டிகிட்டு வராரு. சைனாவில் இருக்கக்கூடிய வாகாஸ்னு அழைக்கப்படக்கூடிய மக்காவில் நடக்குது இந்த கதை. ஹீரோ மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டலில் ரூம் வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கார். இவர் ஒரு மிகப்பெரிய சூதாட்டக்காரர். இருந்த பணத்தை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டாப்ல. கடைசியாக இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய பண்டல் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சூதாட்டத்துக்கு போகிறார். போகிற வழியிலேயே ஹோட்டல் ரூமில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற பதட்டமான சூழலுக்குள்ளாரையே நகர்ந்து போக கார் கூட அவரை பிக்கப் பண்ண விடாமல் இவரை பிடிச்சி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு 4 நாள் டைம் தாங்க, உங்கள் எல்லா பணத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. எடுத்துகிட்டு போன பணத்தையும் அந்த சூதாட்டத்தில் இழக்கிறாரு. இந்த கதையில் 2 பெண்கள் முக்கியமானவங்க. சிந்தியா பிளேத், டில்பா ஸ்வென்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு புலனாய்வாளர். பல பேங்க்கில் பல்லாயிரக்கணக்கான டாலர்களை கடன் தர வேண்டியது இருக்கு ஹீரோ. அதை விசாரிக்கிறதுக்காக இவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு பெண்ணான டாவி மெங் பாலசன் இந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹீரோ மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கடன் உதவி பண்ணுறவங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இவங்கனால ஒருத்த மாடியோட உச்சத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்துக்குவான். ஹீரோ ஒரு பாட்டி அம்மா கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் இழந்தப்ப இந்த பொண்ணு ஏஞ்சல் மாதிரி வந்து நின்று, உனக்கு கடன் வேணும்னா நான் தரேன், இது இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அந்த பெண்ணுக்கு பின்னாடியே போறாரு. இவருக்கு அந்த பணம் கிடைச்சதா, மீண்டும் சூதாட்டத்தில் இறங்கி இவரால் வின் பண்ண முடிஞ்சதா, கடன்கள் எல்லாத்தையும் அடைக்க முடிஞ்சதா அப்படிங்கிறதா படம். இந்த படத்தினுடைய ஹீரோவான கோலின் ஃபெரல் ஒரு அயர்லாந்து ஆக்டர். ஹாலிவுட்டில் பெரிய ஆள் தான். ஏன்னா தி ஃபேன்சிஸ் ஆஃப் இந்தியன் படத்துக்காக ஆஸ்காருக்காக நாமினேட் பண்ணப்பட்டவர். வாங்கியிருக்கணும், வாங்கலை. இந்த படத்தில் சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதாவது தோல்வி அப்படிங்கிறது இவர் உடம்புக்குள்ளாரியே இருக்க மாட்டிருக்குது. அதை வெளிப்படுத்தக்கூடிய நிமிடங்கள் எல்லாத்துலேயுமே வேர்த்து ஊத்துன்னு பதட்டமாகவே இருந்துட்டு இருப்பார். கடங்காரனை பார்த்தா எப்படி தப்பிச்சு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவருடைய கேரக்டர். ஒரு பக்கம் லண்டனில் இவர் குமிச்சு வச்சுருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான டாலர்கள் கடன் தொகை, அதுக்கு பின்னாடியே இன்னொரு லேடி அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். இன்னொரு பக்கம் ஒரு லேடி பணம் தரனாலே அவள் பின்னாடி போய் அவகிட்ட பேசி அந்த பணத்தை எப்படி வாங்கணும், அதை எப்படி சூதாட்டத்தில் பயன்படுத்தணும், அதை எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம். சாப்பிட்றதுக்கு கூட காசு இல்லை சாமி, உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாப்புல. பில் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படின்னு அந்த லேடி கேட்குறப்பெல்லாம், எனக்கு ஒயின் கொடுங்க, எனக்கு ஒட்கா கொடுங்க அப்படிங்கிறப்ப, இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை, நான் பில் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறப்ப ஆள் நெஞ்ச கையில் பிடிச்சிட்டு படுத்துருவாப்புல. இது மட்டும் கிடையாது, அந்த பாக்ராட் சூதாட்ட டேபிளில் உக்காந்துக்கிட்டு இவர் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது, அந்த சீட்டை மெல்லிசா அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது செட் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிற ரியாக்ஷன் அந்த இன்பிட்வீன் கேப்பில் கண்ணாலேயே வெளிப்படுத்துவாப்புல. ஒவ்வொரு முறையும் தோல்வி அப்படிங்கிறப்ப துவண்டு விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு போய் சூதாட்டம் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற வெறி பிடிச்ச ஒரு சூதாட்டக்காரனா இந்த படத்தில் பண்ணியிருந்திருக்காரு. இன்னொருத்தர் இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணும், டிஓபியான ஜேம்ஸ் ஃப்ரெண்ட். ஆல் குயிட் படத்தில் ஆஸ்கார் அவார்டு வாங்கினார் சிறந்த சினிமாட்டோகிராஃபிக்காக. இந்த படத்தில் அழகையில் அழகாக அற்புதமாக காட்டியிருந்திருப்பாப்புல. அந்த ஹீரோவோட ஒவ்வொரு வாக்கிங்லேயும் கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே அந்த பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கா சூதாட்ட நகரத்துக்குள்ளார மிளறக்கூடிய ஒளிகள் எல்லாமே ஹீரோ மேல ஷேடோவா பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல அந்த சூதாட்ட காட்சி, ஹீரோவோட பதட்டம் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் வைடுக்குள்ளாரே இருக்கும். அவ்வளோவுமே ஏஸ்தட்டிக்கான ஃப்ரேம்ஸாக இருக்கும் இந்த படத்தில். என்னதான் அருமை பெருமையாக டைரக்டரை பற்றியும் ஹீரோவை பற்றியும் டிஓபி பற்றியும் பேசினாலும் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா கதை ஒரு கட்டத்துக்கு மேலே நகராது. இங்கே மதத்தை பற்றியும் தத்துவத்தை பற்றியும் வாழ்வியல் முறையை பற்றியும் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில். ஸோ எல்லாமே
மாயா மாயா சாயா சாயா அப்படின்னு பாபா மாதிரி முடிச்சு விட்ருவாங்க இந்த படத்தை எண்டில். ஸோ இந்த படத்தை டைரக்டருக்காக, இந்த ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸுக்காக பார்க்கலாமே தவிர இந்த கதை மிகச்சிறந்த கதை அப்படின்னலாம் சொல்ல முடியாது. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்கில் இல்லை, அதுதான் குறிப்பு. தெலுங்குலேயும் ஹிந்திலையும் இருக்குது, எப்பயும் போல் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு இருக்குது. நம்ம சேனலில் இதை விட வேறு நல்ல படங்களோட ரிவ்யூக்களும் இருக்குது, அதுவும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.